இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அதை கவனிக்க முடியாத தமிழக முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் மக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட பரப்பி மக்களை திசை திருப்புற முயற்சியிலேயே ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கடலூரில் ஒரு முதியவர் ஒருவர் மரணமடைஞ்சு கிடந்தாரு. அதை விசாரிக்கும் பொழுது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அது என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் ஒரு 60 பேரோட மரணத்துக்கு காரணமான கள்ளச்சாராயம் காய்ச்சி இந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் வித்தாரு. ஒரு 60 பேர் மரணமடைஞ்சாங்க. அதே கள்ளச்சாராயம் குடிச்சு தான் இன்னைக்கு அதே ஆளால் தான் இன்னைக்கு இவரும் மரணமடைஞ்சிருக்கிறாரு. அதாவது கள்ளச்சாராய விற்பனையில் கைதாகி உள்ளே போன அந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் ஜாமீனில் வெளிவந்து மறுபடியும் அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்கிறாரு. அதே கள்ளச்சாராயம் காய்ச்சி இருக்கிறாரு. இதை போலீஸ் துறையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அவரை கண்காணிக்க மறந்தாங்களா, இல்லை அவர் காய்ச்சும் பொழுது அதை கவனிக்கக்கூடாதுங்கிறத ப்ரெஷரில் போலீஸ் துறை இருந்ததா அப்படிங்கிறத தெரியலை. இதை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கேள்வி கேட்டார். கள்ளச்சாராயம் ஏற்கனவே காய்ச்சி 60 பேரை கொன்ன அந்த கண்ணுக்குட்டி எப்படி ஜாமீனில் வெளியில் வந்தார்? ஜாமீனில் வெளிவந்ததுக்கப்புறமும் மறுபடியும் கள்ளச்சாராயம் காய்ச்சி மறுபடியும் ஒரு உயிர் போயிருக்கு. அப்போ இவர் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாருன்னு சொல்ல முடியும்? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க முடியல, சட்டம் ஒழுங்கை சீரமைக்க முடியல அப்படின்னா பதவி விலகிக்கலாமே தமிழக முதல்வர் ஐயா அவர்களே.